என்ன மஞ்சுளாக்கா, நீ வந்து தண்ணி பிடிக்கிற, உன் மாமியா கறி எங்க? அதை ஏன்டி கேட்குற? ஆனா உன உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிறா. எல்லா பாடையும் நான் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. உனக்கு இது தேவைதான். அவளை வைக்கிற இடத்துல வைக்கணும். நீ முந்திரி கொட்டையாட்டம் தண்ணி குடத்தை தூக்கிட்டு வந்தேன்னா உன்னதான் தண்ணி படின்னு போடுவா. இது தேவைதான் உனக்கு. ஆமா தாயே, உன் அறிவுரெல்லாம் போதும். ஏற்கனவே தலைவலி தாங்க முடியாம நிக்கிறேன். நீ வேறையா? உனக்கு என்னம்மா கொடுத்து வச்ச மாராசி? உன் மாமியா சோர்கறி ஆக்கி வச்சிருந்தா, நீ ஊரை வள வந்துட்டு இருக்கிற. ஆமா ஆமா, வப்பா வப்பா, என் நாத்தனார் கறிவர்த்தியை கூட்டியாந்து வீட்டுல வச்சிருக்கா. என்ன கேள்வி கேட்கறதுக்குன்னு அதான் வீட்டு பக்கமே போகாம இப்படி சுத்திக்கிட்டு அலைதேன். அவ அப்படித்தானே சொல்லுவா. அவளுக்கு வேற வேலை என்ன? சரி சரி, உன் கூட்டாளி வந்துட்டான், நீ கிளம்பு. ரொம்ப தான் சலிச்சுக்கிற. உனக்கு வைத்தறிச்ச, அதுக்கு நான் என்ன பண்றது? ஏல என்னல சொல்ற? ஆச்சி என்னி தேடினாளா? என்னி என்னத்துக்கு தேடுதா? அட பாவி பேல, நீ பரிச்சை எழுதுறதுக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்கணுமாக்கும்? நான் சொல்லி கொடுத்து நீ பாஸ் ஆகிறதுக்கா? சரி சரி, இங்கிட்டு வேண்டாம், அங்கிட்டு போய் பேசுவோம் வா. இவ உருப்படாம போறதுக்கானு இந்த பையனையும் கெடுக்கிறதுக்குள்ள அலைதா. இவ ஆத்தக்காரிய பார்த்தா சொல்லணும். நல்ல வேலை, கிளவி அடுப்பங்கடையில கிடக்குது. என்னடா நம்மள பாத்துருந்துச்சு. மைனிக்காரி கூட சுத்திட்டாளறியா? படிக்காம மடக்கியா? அப்படி இப்படிங்க ஓடியோந்து படுத்துக்கிட்டாச்சு. ஐயோ அடுமே. சரி, புக் எடுத்து கையில வச்சுக்குவோம். The first European to reach India via the Atlantic Ocean was the Portuguese explorer Vasco da Gama. என்ன இது? ஒவ்வொருத்தர் வரலாறையும் நாம படிக்க வேண்டியதா இருக்கு. ஏலே, புக்க தலைகீழ வச்சுக்கிட்டு கதை ஓடுதியா? அது உன் அம்மா கறி என்னமோ எழுதி வச்சுக்கிட்டு இருந்தாலே அந்த புக்கு. இது என்ன உன் பாட புக்கா? வாசுகோடா காமாவை படிக்காராம்ல, வாசுகோடா காமா. ஏலே, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டல இல்லையா? ஐரோப்பாவில இருந்து வந்து இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிச்சவர் தான் அந்த வாசுகோடா காமா. என்ன எனக்கு ஒன்றும் தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ படிக்கிற ஹிஸ்டரியும் தெரியும், எங்களுக்கு நாங்க படிச்ச வரலாறும் தெரியும். நீ எனக்கு சொல்லி கொடுக்கியாக்கும்? அட போவமே, கிளவி ஏமாத்தலாம் நினைச்சு ஒரு புக்க தூக்கி வச்சா அது என்னமா கதை விடுது. ஊட வித்துட்டு நான் இல்லைன்றுவா போல. இவ 8ஆம் கிளாஸ் கூட தாண்டல, பள்ளிக்கூடம் பக்கமே போடன்னு கதை விட்டாள. நல்லா ஹிஸ்டரி எல்லாம் சொல்லுதா. என்னல திருட்டு மொழி முழிக்கிற? சீம்பிட்டு நேரம் எங்கேயோ போய் சுத்திட்டு வந்துட்டு ஹிஸ்டரி படிக்கிறாராம்ல, ஹிஸ்டரி. ஏல என்ன, எனக்கு ஏற்கனவே காது குத்தி கம்மலை போட்டு அதை வளர்த்து பாம்படம் போட்டு இப்பதான் ஒண்ணு வேண்டாடே கழத்தி கடாசி இருக்கேன். நீ எனக்கு கதை சொல்றியா? மல்லாக்க மலர்ந்துக்கிட்டு பாடம் படிக்கிற லட்சணம் நல்லா தெரியுது. சரி சரி, நான் 4ஆம் கிளாஸ் படிக்கிறது இந்த லட்சணத்துல தான் எனக்கு தெரியும். உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க போதுமா? என்னத்துக்கு இம்புட்டு டென்ஷன் ஆகுற? இம்புட்டு நேரம் அந்த நெட்டக்குக்கி கூட ஊர் சுத்திட்டு அவ உன்னை வாசல்ல கொண்டாந்து விட்டுட்டு போறத நான் பார்த்தம்ல. என்ன எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு கதை விடுறியா? பின்வாசல் வழியா வந்து மேலே ஏறி வந்து மல்லாக்க படுத்துக்கிட்டு புக்க தூக்கி வச்சுக்கிட்டா நீ படிக்கிறதா அர்த்தமா? ஐயோ, என்னத்துக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுத? எம்புட்டு நாளா படிச்சிட்டே இருக்க முடியும்? கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா சுத்திட்டு வருவோமேன்னு பார்த்தேன். கண்டுபிடிச்சிட்டியா? அதானே உனக்கு வர வேலை என்ன? சரியான பாம்பு கண்ணு தான் உனக்கு. ஆமா, எனக்கு பாம்பு கண்ணு, உனக்கு பாம்பு காது. அந்த சுமதி பிள்ளை இங்க வந்து உன்னைய தேடிட்டு போச்சு. அதுக்கு தான் மேல வந்து பார்த்தா உன்னை ஆளை காணும். கழுத கட்டா குட்டி சவரு, நீ எங்க போயிருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளயும் நல்லா ஒண்டி ஒண்டி பின்வாசல் வழியா மேலே ஏறி வந்தத பார்க்காமலா இருப்பேன்? சரி சரி, ரொம்ப டென்ஷன் பண்ணாத. என்ன செஞ்சு வச்சிருக்க? ஏதாவது சாப்பிடுதுட்டாயே, பசிக்குது. ஆமா, ஊரு பூரா சுத்தினாலும் உனக்கு எவாளும் ஒன்னும் தர மாட்டேன். நான் தான் ஆக்கி வைக்கணும். வா, உனக்கு பிடிச்ச வத்த குழம்பும் சோறும் பொங்கி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. உன் கையால சாப்பிட மாட்டி வருமா? நீ யாரு? ஏன் ஆச்சி? எனக்காக பார்த்து பார்த்து செய்வேன்.
வக்கனையா பேசுவான். நீ என்னைய தொட்டுக்க வேண்டியதான், நான் உன்னைய தொட்டுக்க வேண்டியதான். ஐயோ சொல்லாச்சி, டார்ச்சர் பண்ணாத. பொரிகடல தவையிலே சுட்ட அப்பளம் உனக்கு முட்டையை அவிச்சு வச்சிருக்கேன், வா. சூப்பர். பொரிகடல துவையல் நல்ல காம்பினேஷன் தான். ஆனா முட்டையும் சூப்பர். ஆனா அந்த சுட்ட அப்பளம் எனக்கு பிடிக்காத. அது நீ சாப்பிடு சரியா? சரி வா போய் சாப்பிடுவோம். அப்படியே டென்ஷன் பட்டு கத்திட்டே இருக்காத. ஆமா, கைய கால கழுவிட்டு வா. துறைக்கு டென்ஷன் படுதா டென்ஷன். சுப்பு கொழுவி சொடுதோன்னு அழுதான். எங்க இருந்துதான் மோப்பம் பிடிக்குமோ தெரியல. ஊட விட்டுட்டு 4 ரூபா. சரி, 1000 தான் இருந்தாலும் நமக்காக ருசியா சமைச்சு வச்சிருக்கா. முதல்ல போய் சாப்பிடுவோம்.